Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு 4 பிளேடை யூஸ் பண்ணி ஒரு சோலார் பேனல் ரெடி பண்ண முடியுமா? அப்படி ரெடி பண்ணா அது வர்க் ஆகுமா வர்க் ஆகாதா? அப்படி வர்க் ஆச்சுனா அது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சோ வீடியோக்குள்ள அங்கங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல இதுக்கு அப்புறம் போட்ட வீடியோ இல்லனா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லா வீடியோஸும் போய் பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுங்க அப்படிங்கறத பார்க்கலாம். So first இது ரெடி பண்ணதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துருக்கோம். ஸோ கார்ட்போர்ட்னா அட்டை பாக்ஸில் இருக்கக்கூடிய அட்டையை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 பிளேட்ஸ் வேணும். அதுக்காக யூஸ் பண்ண பழைய பிளேட்ஸ் வந்து ஒரு 4 எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துருக்கோம். இது வந்து அமேசானில் ஏதாவது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்சல் வரக்கூடிய கவர் தான். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துருந்த அந்த கார்ட்போர்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதை இப்போ அந்த கார்ட்போர்ட் மேலே நம்ம ஒட்டிடலாம். அது எதுக்காக ஒட்டுக்கும் ஏன் ஒட்டுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருந்த அந்த பிளேட்ஸை ஏதாவது ஒரு சின்ன ஒயரை யூஸ் பண்ணி ரெண்டு அடி இப்போ ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பிளேட்ஸாக ஜாயின் பண்ணி 2 செட் ஆஃப் பிளேட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பிளேட்ஸோட ஒயர்ஸாக கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு செட் ஆஃப் பிளேயரோட ஒரு ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். இன்னொரு செட் ஆஃப் பிளேயரோட ஒரு பிளாக் ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த பிளேட்ஸோட ஒயர்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளேட்ஸை வந்து அந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்டிடலாம். சூப்பர் க்ளோ இல்லைனா ஏதாவது ஒரு க்ளோ யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பிளேட்ஸை வந்து அது மேலே ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சோலார் பேனல் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இதை வந்து நல்ல வெயில் அடிக்கிற ஒரு இடத்துல வச்சு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சோலார் பேனலோட ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணி எப்படி எரியுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ண உடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்காவாக எரியுது. அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வோல்ட் கிட்ட பவர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு எல்இடியை கனெக்ட் பண்ணோம், பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு 3 வோல்ட் டிசி மோட்டராக இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பரவாயில்ல, இந்த 3 வோல்ட் டிசி மோட்டாரும் நல்லாவே சுற்றுக்கு, நல்லா பவர்ஃபுல்லாகவே சுற்றுக்கு. பரவாயில்ல, ஒரு மோட்டரும் பக்காவாக சுற்றுது. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 4 வோல்ட் எல்இடி பேனலாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பரவாயில்ல, இந்த எல்இடி பேனலுமே பக்காவாக எரியுது. அப்போ இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வோல்ட்டுக்கு மேலே அவுட்புட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சோலார் பேனல் வந்து சூரிய வெளிச்சம் படாட்டாலும் எரியும், நல்ல குத்து விட்டான இடத்துலையும் பக்காவாக எரியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த ஒரு சோலார் பேனல் தான். ஸோ இப்போமே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டெஸ்டிங்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கெஸ் பண்ணாட்டாலும் இன்னும் ஒரு சில வினாடிகளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஐடியா பார்த்துட்டு ஒரு சூப்பரான சோலார் பேனலாக இருக்குது, அப்போ நம்ம வீட்டில் நிறைய பிளேட்ஸ்லாம் இருக்குது, இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு சோலார் பேனல் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யாராவது நினச்சிருந்தீங்கன்னா, அப்படி நினச்சவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேக் வீடியோ தான். அது எப்படி ஃபேக் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அப்புறமா நான் உங்களுக்கு அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃப்ளாஷ்பேக்.
End of flashback. ஸோ இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம பண்ண ப்ராடக்ட்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டரி இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ நேரம் அந்த எல்இடி இல்லாமல் எரிய வச்சோம். இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ஒயர்ஸை அந்த பிளேயரோட கீழ் பக்கத்தில் டச் ஆகிற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு பேட்டரியோட பவரில் தான் இவ்வளோ நேரம் அந்த எல்இடி பேனல், எல்இடி மோட்டார் எல்லாமே எரிஞ்சிச்சு. 4 பிளேட் சைஸ் பண்ணி சோலார் பேனல்லாம் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் தான். இதே மாதிரி ஃபேக் வீடியோஸில் எல்லாமே இதை விட சின்ன பேட்டரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பேட்டரி வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்மகிட்ட வந்து சின்ன பேட்டரி இல்லாதனால இந்த மாதிரி ஒரு பெரிய முழு பூசணிக்காவே ஸோ அதுக்குள்ளே மறைச்சிட்டோம். அவ்வளோதான் நண்பா, இந்த ஃப்ராடு சோலார் பேனலை பற்றி பார்த்துருப்பீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது இந்த மாதிரி ஃப்ரீ எனர்ஜி அப்படின்ட்டு ஃபேக் வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய வீடியோ சுற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல பிளேடை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சோலார் பேனல் ரெடி பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி பார்த்தோம். ரெடி பண்ணி பார்க்காமலோ ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. பாய்.